கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வாக்கு தத்துவம், என் தேவனாகி கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், நல்லதை மட்டும் என் தேவன் உங்களுக்கு தருவார். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். அது மகா நல்ல தேசம் என்று காலேப்பும் யோசுவாவும் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாரான் வனாந்தரத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்க வந்த பிற்பாடு கானானை சுற்றி பார்க்கும்படியாக 12 கோத்திர பிரபுக்களை மோசே அழைத்து கானானை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். வேவு பார்க்க போனதானே 10 கோத்திர பிரபுக்களை வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. காரணம் தேவ பிள்ளைகளே, அவர்கள் போய் பார்த்தது ஏனாக்கியரை பார்த்தது நிமித்தமாக. அவர்கள் 8 அடி 9 அடி உயரத்தில் இருப்பாங்க. அவங்க கழுத்து மட்டும் 1 அடி நீளம் இருக்கும். இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் உண்டாகி வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் துர்ச்செய்தி எப்படி பரப்புனாங்கன்னா, நாங்கள் ராட்சதரை பார்த்தோம், ஏனக்கியரை பார்த்தோம், அவங்களுக்கு முன்பதாக நம்ம வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம், நம்மளை நசுக்கிடுவான் என்று இவங்க துர்ச்செய்தி பரப்பு நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் முறுமுறுக்கிற காரியம் என்னன்னா, நாங்கள் திரும்ப எகிப்துக்கே புறப்பட்டு போகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு பேசும்போது தான் காலேப்பும் யோசுவாவும் வந்து சொல்கிறாங்க, நாம் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் மேலே பிரியமாக இருப்பார்னா அதை கொடுப்பார், அது பாலும் ஓடுகிற கானான் தேசம் என்று இவங்க சொல்லுகிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, 10 பேரும் துர்ச்செய்தி பரப்புனதுக்கு காரணமும் இவங்க 2 பேரும் நல்ல செய்தி சொன்னதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், காலேப்பும் யோசுவாவும் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து கானானை பார்த்த நிமித்தமாக ஏனக்கிற இவங்களுக்கு எப்படி காணப்படணும்னா ராட்சதனும் துச்சமாய் காணப்பட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்யும்போது நமக்கு விரோதமாக வருகிற காரியங்கள், அது சின்னதோ பெருசோ, கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்கி மலையும் குன்றுகளையும் பதருக்கு ஒப்பிட்டு போடுகிற கிருபை என் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. ஆக தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். தேவனுடைய வார்த்தையின்படி எல்லா காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதை தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிறார். எப்படி கோட்டைக்குள்ளே ஒரு வீரன் இருந்து எதிரியை பார்க்கும்போது அவன் துச்சமாக தெரிவானோ, அதே போல் கர்த்தரையாகி கோட்டைக்குள்ளே நாம் இருந்து நமக்கு நேரிடுகிற காரியங்களை நாம் பார்ப்போம்னா அது ஒன்றுமே இல்லைங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தீமையானதை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, அல்லது கர்த்தர் அழைத்தும் கூட கர்த்தர் பேசும் எல்லாமே எனக்கு ஏற்கு மாறாக நடக்கிறது, தீமையானதை காண்கிறேன் என்று சோர்ந்து போகிறாயா? தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை என்ன வாக்கு தத்தம் பண்ணி அழைத்தாரோ, எதை சுகந்தரிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தையின்படி அவைகளை பார்க்கும்போது அவைகளெல்லாம் என் தேவனாகி கர்த்தர் நன்மையாய் மாற்றி உங்கள் கையில் கொடுப்பாருங்க. இந்த 10 பேரும் அதாவது மாம்ச கண்களினால் பார்த்தாங்க. தான் சுயபலத்தினால அவங்க பார்த்த நிமித்தம்தான் அவங்க சோர்ந்து போய் வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் கர்த்தர் சொன்னபடி பார்த்த நிமித்தமாக அவர்களை நாம் மேற்கொள்ளுவோம். அவங்கள காத்த நேர் அவங்கள விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரனா இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்கிறாங்க. ஆக தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் பார்ப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.